கைஸ் ஃபைனலி தண்டர்போல்ட்ஸ் படம் பார்த்தாச்சு. இவங்க கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கு படம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எம்சியூ மூவி. இது வரைக்கும் பார்த்த எம்சியூ மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் கிரவுண்டடாக ப்ளஸ் மென்டல் ஹெல்த்தை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லூசர்ஸ் தான். ஸோ அதை வச்சு ஒரு கதை பண்ணும்போது ப்ராப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாரன்ஸ் பியூகோட ஆக்டிங் வந்து டாப் கிளாஸாக இருந்தது. அவங்களோட எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது படம் ஃபுல்லாக. அதே மாதிரி சென்ட்ரியோட ஒரு சீக்வன்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. எம்சியூவில் ஒரு சூப்பர் மேன் இருந்தால் எப்படி இருக்கும், அது வந்து அந்த சீன் வந்து நல்லாவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஹியூமரும் வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. எப்பவுமே எம்சியூ மூவிஸ்னா ஓவர் த போர்டு இல்லாமல் ஒரு சட்டிலாக காமிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து அந்த A24 டச் வந்து இருந்தது. காரணம் என்னன்னா ரைட்டர்ஸ் தான். அவங்க ஆல்ரெடி A24 படம் எடுத்திருக்காங்க. 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. செகண்ட் போஸ்ட் கிரெடிட் வந்து ரொம்ப லெங்க்தியா 3 மினிட்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ கண்டிப்பா உட்காந்து பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி என் கேமுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட் படம் அப்படின்ற மாதிரிலாம் சில ரிவ்யூவர்ஸ்லாம் சொன்னாங்கன்னு அதை வச்சே மார்க்கெட்டிங் பண்றாங்களே. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிடாதீங்க. யூ மைட் கெட் டிசப்பாயிண்டட். ஏன்னா அந்த அளவுக்கு என் கேமுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட்ன்ற அளவுக்கு படம் இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் a கிரேட் மூவி. எனக்கு வந்து கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3யும் நோ வே ஹோமும் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் வந்து அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கல. இது தேர்ட் பெஸ்ட் வேணா சொல்லலாம். ஃபைனல் ஆக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.